இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்துங்க தூதுவளை பறிச்சுங்க நல்லா விறகடுப்பில் வந்து நல்லா வதக்கி ஆட்டாங்கல்ல ஆட்டின தூதுவளை துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் பார்த்தலாங்களா? இப்போ பிசையவே நல்லா இந்த மணங்க சாப்பிடுகிறீ. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் தூதுவளை செடி நல்லா கொழுன்னு தவஞ்சிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தூதுவளையை நம்ம கட் பண்ணி இன்னைக்கு சூப்பரான ஒரு துவையல் பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு துவையல் வந்து கல்லில் தான் ஆட்ட போகிறோம். கட் பண்ணிடலாங்களா? இப்போ நல்ல கொழுந்தலையாக பார்த்து கட் பண்ணிக்கலாம். வெயிலாக இருக்குது, வீட்டில் போய் இலையை மட்டும் கட் பண்ணி கழுவிக்கலாங்க. தூதுவளை வந்துங்க சளிக்கு நல்லா கேட்குங்க, நல்லா பழுத்துரு. ஏன்னா சளி பிடிச்சா வந்து நம்மளுக்கு என்னதான் மெடிசன் எடுத்தாலுமே கொஞ்சம் லேட் ஆகுங்க. இந்த தூதுவளை சாப்பிடையில வந்து சீக்கிரம் சரியாயிருங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தூதுவளை வந்து பறிச்சாச்சுங்க. இப்போ வந்து இலையை மட்டும் கட் பண்ணி கழுவி எடுத்துக்கலாங்க. போலாங்கம்மா, வாடா ஜெய் போலாமா? பாருங்க, கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறுகலான வந்திருக்கு. இது பைக் போகிறதே கஷ்டம், இதெல்லாம் நடந்து வர்றதே பெரிய ஒரு தனி இதாக இருக்குது. நம்ம நடந்து போகிறது, குட்டி குட்டியாக வீடுக்கு நடுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கிராமத்தில் இருந்தவங்களுக்கு இதோட அருமை என்னங்கிறது தெரியும். இந்த வீதியில் எந்த வீதியில் விட்டாலும் நம்மளுக்கு சுற்றி நம்ம வீட்டுக்கு வந்து நின்றுவோம். அந்த மாதிரி ஒரு அனுபவங்க. நீங்கள் யார் இந்த மாதிரி கிராமத்தில் வாழ்ந்தீங்க, இன்றைக்கி யார் வெளியூர் போய் இதையெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போலாங்கம்மாம்மா. இப்போ தூதுவளை இலையை மட்டும் நல்லா கட் பண்ணிக்கலாங்க. கையில எல்லாம் உடைக்க முடியாதுங்க. இந்த மாதிரி கத்திரி வச்சிங்கன்னா அழுங்காமல் கட் பண்ணிடலாங்க. இப்போ வீட்லேயே இன்றைக்கி சமையலுங்க விறகடுப்பில். இப்போ தூதுவளை துவையலுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ என்னென்னு பார்த்துட்டு நம்ம வதக்கலாங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துங்க தூதுவளை இலையை வந்து நல்லா கட் பண்ணி நான் கழுவி வச்சுருக்கேங்க. கருப்பு உளுந்து 2 ஸ்பூனுங்க, கடலைப்பருப்பு வந்து 1.5 ஸ்பூனுங்க, கொஞ்சம் கருவேப்பில்லை, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிங்க, ஒரு 6 காஞ்ச மிளகா, 1.5 ஸ்பூன் வந்து மல்லிங்க, ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயங்க, ஒரு 20 பல் பூண்டுங்க, இப்போ அரை மூடி தேங்காய் துருவலுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருளையெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கலாங்க. இப்போ எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா எல்லா பொருளும் இதில் தான் வதங்கணும். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கருப்புளுந்து சேர்த்துக்கலாம். கருப்புளுந்து கிடைக்கல கருப்புளுந்து சேர்த்துக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்து கடலைப்பருப்பு பாதி வறுபட்டுருச்சுங்க. மல்லி சேர்த்துக்கலாங்க. கூடவே காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாங்க. கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. பயங்கர வெயிலுங்க, அது விறகடுப்பு உட்கார அப்படியே வேர்த்து ஊற்றுது. வெங்காயம் பூண்டு பாதி வதங்கிச்சுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து அடுத்து தூதுவளை சேர்த்துக்கலாங்க. தூதுவளைங்க. இப்போ தூதுவளையும் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கலாங்க. தூதுவளை பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இனி வந்து நம்ம தேங்காய், உப்பு, புளி சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. நெல்லிக்காய் சைஸ் புளிங்க, ஒரு அரை மூடி தேங்காய் துருவலுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டு இறக்கி வச்சு ஆறுவிட்டு அரைச்சிடலாங்க. இப்போ எல்லா பொருளும் நல்லா வதக்கி வச்சுங்க. அவனை இறக்கி வச்சு ஆறுவிட்டு ஆட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ வறுத்து வச்ச பொருளெல்லாம் நல்லா ஆறிச்சுங்க. ஆட்டாங்கல்ல ஆட்டி எடுத்துக்கலாம். நம்ம துவையல்னால தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டாமா, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கெட்டியாக ஆட்டிக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு பயம் இருக்குங்க. இதா இந்த கல்லவே கையில தள்ளி விடுறோம்ல, கை இதுல சிக்குமோன்னு பயமா இருக்கு. நிறைய டைம் நானே கையை வச்சுக்கிறோமாமா. ஏன்னா இப்படி அழுத்துறோம்ல, அந்த ரவுண்டுக்குள்ள நம்ம கீழே முன்னாடி வந்துருச்சுன்னா கை வச்சு மாட்டிடுவோம். அனுபவம் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, அனுபவம் ஆயிடுச்சு. புதுசாக்குறவங்கள பயந்துக்குவாங்க கல்றதுக்கு. இப்போ துவையல் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு நல்லா ஆட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ துவையல் ரெடிங்க, தோண்டிக்கலாம். சுட சுட சாப்பாடு ரெடியாக இருக்குது. ஆட்டாங்கல்ல போட்டு அப்படியே சுட சுட சோத்தை குழப்பி இப்படியே ஒரு உருண்டை உடிச்சு சாப்பிட்டா இப்படி தான் இருக்குது இல்லைங்களா? அப்படியே சுட சுட சாப்பாட்டுக்கு அப்படியே தூதுவளை துவையல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க.
இப்போ பிசையவே நல்லா இந்த மணங்க. இப்போ நல்லா பிணைஞ்சுங்க. நல்லா ஒரு உருண்டை உருட்டி ஹரி கையில் கொடுத்துடலாம். சாப்பிடு ஹரி. ஹரி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதுங்க. இந்த துவையல் வந்துங்க இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கல் இறக்கியில் நல்லா கெட்டியாக ஆட்டி நீங்கள் ஒரு 2 நாளைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. இது தூதுவளை கிடைக்கல, நீங்களும் ஒரு தாட்டி இந்த மாதிரி துவையல் சமைச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூங்க.